பிரியமானவர்களே, உங்களை இந்த செய்தியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பலருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இன்று ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கிறது. கடன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான வேதனைகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடனிலிருந்து மீள முடியவில்லையே, நான் எவ்வளவு கடினமாக வேலை பார்த்தாலும் நல்ல வருமானம் இல்லை, அது நிமித்தமாக நான் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது, அது நிமித்தமாக என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை, என்னுடைய தொழிலே பிரச்சனை, என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே கெட்ட பெயர் உண்டாகிறது, என்னுடைய கடன் பிரச்சனை நிமித்தமாக நான் மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறேன், மிகுந்த மன வேதனைக்குள்ளே இருக்கிறேன். இந்த கடனிலிருந்து எனக்கு விடுபடுவதற்கு, இந்த கடன் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எனக்கு வழி இல்லையா என்று ஒருவேளை நீங்கள் மிகுந்த மன பாரத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் கடன் இல்லாமல் விடுதலையோடு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகள் பரிபூர்ணப்படும். அந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததற்கு நோக்கம் மனிதன் ஒரு பரிபூர்ண, ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஆனால் நம்முடைய எதிராளியாகிய சத்ரு நாம் எப்பொழுதுமே கஷ்டத்தில் இருக்க வேண்டும், எப்பொழுதுமே கடன் பிரச்சனையில் இருக்க வேண்டும், மன அழுத்தத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் எப்படி நான் கடன் இல்லாமல் வாழ்வது? இன்றைக்கு உலகம் கடன் கொடுப்பதற்கு மிக தீவிரமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒரு சின்ன தொகை கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் மிக கடினம். யாரிடத்திலே கேட்டாலும் என்னிடத்திலே பணம் இல்லை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த நாட்களில் நான் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்கு கடன் தருகிறோம், எத்தனை லட்சம் வேண்டும், எத்தனை கோடி வேண்டும், உங்களுக்கு நாங்கள் கடன் தருகிறோம் என்று சொல்லி அநேகர் கடன் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே வேளையில கடன் வாங்குவதற்கும் அநேகர் மிகுந்த ஆயத்தத்தோடு காணப்படுகிறார்கள். காரணம், குறைவான சம்பளம், குறைவான வருமானம். அது நிமித்தமாக யாராவது கடன் கொடுத்தால் உடனே வாங்கி விடுகிறார்கள். இந்த நாட்களிலே இந்த செயலி, மொபைல் ஆப் மூலமாக அநேகர் கடன்களை வாங்கி அதை திரும்ப செலுத்த முடியாமல் பலவிதமான இன்னல்களுக்கு, பலவிதமான வேதனைகளுக்கு ஆட்படுகிறதை நாம் செய்தியின் வாயிலாக கேள்விப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் கடனிலாலே கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்குவதில்லை. இது எப்படி சாத்தியம்? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எப்படி இது சாத்தியம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு வழியை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உலகம் கடன் வாங்குவதற்குரிய வழியை சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் எங்கெங்கே போனால் கடன் கிடைக்கும், எப்படி கடன் கிடைக்கும் என்று சொல்லி நம்மளை கடனாளி ஆக்குவதற்கு உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உங்களை வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே உபாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியையும் நீ செய்யும்படி
உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு பலவிதமான சத்தங்கள் உண்டாயிருக்கிறது. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இன்னும் பலரும் பலவிதமான சினிமா பாடல்கள் அல்லது இன்றைக்கு அநேக சத்தங்கள், அநேகருடைய செய்திகள், அநேக சத்தங்கள் நம்முடைய காதுகளிலே வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ அநேக சத்தங்கள் விழுகிறது. இதன் மத்தியிலே மனிதனோடு கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அல்லது நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே பேசுவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லுவார். இந்த நபரை போய் பார், இந்த வேலையை செய், இந்த காரியத்தை செய் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து அவருடைய சத்தத்தின், கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். ஆண்டவர் பேசுகிற தெய்வம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கிற தெய்வம் அவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல. அவரால் பார்க்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்து பார்க்க முடியும். காதிருந்தும் கேளாதவர்கள் அல்ல. பல காரியங்களிலே காது இருக்கும், படங்களிலே காது இருக்கும், மற்றும் உருவங்களிலே காது இருக்கும். ஆனால் அவற்றால் கேட்க முடியாது. ஆனால் நாம் விசுவாசிக்கிற தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய எல்லா விதமான சத்தத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வாயிருந்தும் பேசாத அநேக படங்கள் இருக்கிறது, அநேக உருவங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு போதித்து வழிநடத்துகிற தெய்வம். ஆகவே அவர் சொல்வதை நாம் கேட்டு பழகிவிட்டோம் என்று சொன்னால், உன் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்பாயானால், கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு வாலிப சகோதரன், அவனுடைய தாயாருக்கு 4 பையன்கள். அந்த 4 பையன்களிலே 3 பையன்கள் நல்ல கீழ்ப்படுதல்ல, நல்ல அருமையான பையன்கள். ஆனால் இந்த வாலிப பையன் மட்டும் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் சபையிலே ஒரு கூட்டம் நடந்தது. இந்த தாயார், மகனை நீ கட்டாயம் வர வேண்டும், நல்ல ஒரு விசேஷமான கூட்டம், நீ வந்தால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு அது நன்றாக இருக்கும் என்று சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் தாயாரோடு போனான். ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு காரியத்தை தீர்மானித்திருந்தான். என்ன என்று சொன்னால், நான் சர்ச்சுக்குள்ள போவேன், ஆனா அங்க பாஸ்டர் பேசுற எந்த செய்தியும் கேட்க மாட்டேன், பாட சொன்னா பாட மாட்டேன், என்ன காரியமும் செய்ய மாட்டேன், சும்மா அம்மா சொன்னதுக்காக நான் போய் சர்ச்சில் உட்காருவேன் என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டானான். உள்ளே போனான், சபைக்குள்ளே போனான். அவன் கையை கட்டிக்கொண்டு அப்படியே வேறு எந்த காரியத்தையும், சபைக்குள்ளே நடக்கிற எந்த காரியத்தையும் பார்க்காதபடிக்கு மேலேயே அப்படியே மேல் சுவற்றை பார்த்து கொண்டிருந்தானா. அந்த வேளையில அந்த சபையில ஒரு 4 டியூப்லைட் எரிந்து கொண்டிருந்தது. அதுல 3 டியூப்லைட் நல்ல பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. ஒரு டியூப்லைட் மாத்திரம் அப்படி மினுங்கி கொண்டிருந்தது. அந்த டியூப்லைட் நல்ல பிரகாசமாக இல்லை, மங்கலாக இருந்தது, அணைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டது. அப்படியே மினுக்கு மினுக்கென்று மினுங்கி கொண்டிருந்த அந்த டியூப்லைட் மூலமாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பேச ஆரம்பித்தார். பார், உன்னுடைய வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள், இதுல 3 பேர் நன்றாய் பிரகாசமாய் இருக்கிறார்கள், அவர்கள் ஒழுங்காய் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறார்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்கள், எல்லா காரியங்களும் சரியாக செய்கிறார்கள். ஆனால் நீ மாத்திரமே இந்த டியூப்லைட் போல மினுக்கு மினுக்கு என்று எரிந்து கொண்டிருக்கிறாய், கொஞ்ச நேரத்தில் அணைந்து விடுகிற
ஒரு நிலைமையில இந்த டியூப்ல இருக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி நீ கடினமான இதயத்தோடு இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமாக முடிந்துவிடும். இந்த டியூப்லைட் போல உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டியூப்லைட் போல ஒரு பிரயோஜனம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு சாதாரண ஒரு டியூப்லைட் மூலமாக ஆண்டவர் அவனுடைய உள்ளத்திலே பேசினாராம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பல காரியங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சரீரத்திலே கூட நமக்கு ஒவ்வொரு காரியமும் நமக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உடம்பு சொல்லுகிறது, சரீரம் சொல்லுகிறது, எனக்கு தண்ணீர் தேவை என்பதை அதனுடைய மொழி, தண்ணீர் தேவையுடைய மொழி என்ன என்று சொன்னால் தாகம். நமக்கு தாகம் எடுத்த உடனே தண்ணீர் குடிக்கிறோம், நம்முடைய சரீரம் நல்லா இயங்குகிறது, நிம்மதியா இருக்கிறது. இப்படி நம்முடைய சரீரம் நமக்கு பல காரியங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நாம பல காரியங்களை அந்த சரீரம் நம்மோடு பேசுகிறது என்பது கூட தெரியாமல் நாம் அந்த காரியங்களை செய்கிறோம். தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கிறோம், நம்முடைய காலை கடன்களை எல்லா காரியங்களையும் செய்கிறோம். இதெல்லாம் நம்முடைய சரீரம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு வாய் கிடையாது. வாயின் மூலமாக பேசுவது மட்டுமே பேசுகிறது என்று அர்த்தம் அல்ல. நாம் நினைக்கிறோம் வாயை திறந்து பேசுவது மட்டும்தான் பேச்சு என்று சொல்லி. இல்லை, இன்றைக்கு மௌனமே அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. அதே போல ஆண்டவரும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? நான் கடவுளை பார்த்ததில்லை, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு கடன் பிரச்சனை, வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் என் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம். ஆனால் நாம கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இன்றைக்கு மனிதர்களை சுற்றி ஏராளமான காரியங்கள் பேசப்படுகிறது, ஏராளமான காரியங்கள், ஏராளமான சத்தம் உண்டாயிருக்கிறது. ஆனால் நமக்கு தேவையான சத்தத்தை சரியான விதத்திலே நாம் கேட்டு பழகிவிட்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்தை நாம் கேட்டு சரியான விதத்திலே நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கடன் என்பதே இல்லை. கடன் வாங்க வேண்டாம், கடன் வாங்காதிருங்கள் என்று சொல்லி யார் என்ன சொன்னாலும் அது நடக்க போவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்ய சொல்லுகிறார்? ஒரு சில பழக்கங்களை விட்டுவிட சொல்லுகிறார். ஒரு சில கெட்ட பழக்கங்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில பணம் வீணாவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் பல காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு செலவழிக்கிறார்கள். வீணான அனாவசிய செலவு செய்கிறார்கள். அதையெல்லாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், அதையெல்லாம் சேகரித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையே வரப்போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை தருகிறார். பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நம்மிடத்திலே இருக்கிற கெட்ட பழக்கங்கள் மாறுகிறது. அநேக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பயங்கரமான சிகரெட் குடிப்பார்கள், ஒரு செயின் ஸ்மோக்கராக இருப்பார்கள். ஆனால் அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுவிட்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் என்று சொல்லி சிகரெட்டுக்கு செலவழிப்பார் என்று சொன்னால் அந்த பணத்தை சேகரித்தால் அது ஒரு பெரிய தொகை. அதுபோல சாராயம் குடிக்கிறவர்கள், அதுபோல சாதாரணமாக டீ குடிக்கிறவர்கள், ஒரு சிலர் எல்லாம் ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பார்கள். அப்படி குடிக்கும் பொழுது அந்த பணங்கள், அந்த பணங்கள் எல்லாம் நாம் சேகரிக்கும் பொழுது நமக்கு நல்ல மிச்சம் உண்டாகும். இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிவிட்டு போகலாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எந்த வீணான பழக்கத்தை விட சொல்லுகிறாரோ, வீணான செலவுகளை விட சொல்லுகிறாரோ, அப்படி விடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
நீ விட்டுவிட வேண்டிய காரியங்களை உன்னோடு உணர்த்தி கொண்டிருக்கிறார். வீணாக இன்றைக்கு செல்போன் கேம்ஸ்ல இன்றைக்கு அநேகர் அதற்கு பணம் செலவழித்து அல்லது சாப்பிடுகிற சாப்பாட்டில் கூட தேவைக்கு அதிகமாய் வீணான பணங்களை செலவழித்து இப்படி எத்தனையோ விதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி வீணாக செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பேசுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனை இல்லை. முதலாவதாக நீயோ கடன் வாங்குவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது என்று சொன்னால் நீ கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கும் பொழுது, அவர் உன்னோடு பேசுகிற அந்த சத்தத்துக்கு இதை செய்யாதே இதை செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்துக்கு நீ கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நிச்சயமாக வாழ முடியும். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் உங்களோடு பல விதத்திலே பேசுவார். வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார், தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அணைந்து போகிற டியூப்லைட் மூலமாக கூட ஆண்டவரால் பேச முடியும். இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கடன் பிரச்சனை மாறும். இரண்டாவதாக உபாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில். சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசம் என்றால் என்ன என்று சொன்னால், அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், கானான் என்கிற ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கே நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், நல்ல நீங்கள் என்னென்ன முயற்சி எடுக்கிறீர்களோ அதுல எல்லாம் நிறைவான ஆசீர்வாதம் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இன்றைக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற வேலை அல்லது தொழில் அல்லது வியாபாரம் அல்லது படிப்பு அல்லது குடும்பம் எதுவானாலும் நீங்கள் சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில தோல்விகள் ஏன் உண்டாகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு நண்பர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது அவருக்கு தெரிந்த யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தொழில் செய்வார், அவருக்கு நல்ல லாபம் வருகிறது என்று சொல்லி கேள்விப்படுவார்கள். உடனே இவர்களும் நினைப்பார்கள், நானும் அந்த தொழிலை செய்ய போகிறேன். இவர்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்காது, ஒரு காரியம் இருக்காது, ஆனால் லட்சக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கி நானும் அந்த தொழிலை செய்ய போகிறேன், என் நண்பன் அதை செய்கிறான், அவனுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது, அவன் நானும் அதை செய்ய போகிறேன் என்று சொல்லி தங்களுக்கு தெரியாத, தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு தொழிலை ஆரம்பித்து அதிலையும் கடன் வாங்கி ஆரம்பித்து அதை செய்ய தெரியாதபடினாலே கொஞ்ச நாட்களிலேயே அத்தனையும் இழந்து நஷ்டப்பட்டு கடனை திரும்ப அடைக்க முடியாமல் எத்தனையோ பேர் தற்கொலைக்கு கூட போய் விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக சுதந்திரிக்கும்படியாக உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் காரியங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் என்ன விதமான வேலை செய்ய வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், என்ன வியாபாரம் செய்ய வேண்டும், என்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். கடவுள் மனிதனை படைத்திருக்கும் பொழுது இன்றைக்கு 800 கோடி ஜனங்கள், கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த 800 கோடி பேரும் தனித்தனி தன்மை உடையவர்கள், ஒருவரை போல இன்னொருவர் கிடையாது, முற்றிலுமாக வித்தியாசமானவர்கள். மனிதனுடைய உருவம் ஒன்று போல இருந்தாலும், 2 கண்கள், 2 காது, ஒரு வாய், மூக்கு என்று சொல்லி இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதரையும் ஆண்டவர் விசேஷமாக வித்தியாசமாக படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், என்ன வியாபாரம் செய்ய வேண்டும், என்ன படிப்பு படிக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும். என்னுடைய அண்ணன் அதை செய்கிறான், என்னுடைய நண்பன் அதை செய்கிறான், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அதை செய்கிறார், அவை அதே போல நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒருபோதும் நான் நினைக்க வேண்டாம். எனக்கென்று ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசம் என்றால் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற, உங்களுக்காகவே, உங்களுக்காக மட்டும் கொடுக்கப்படுகிற உங்களுடைய வேலை, தொழில் அல்லது வியாபாரம் அல்லது படிப்பு அல்லது என்ன விதமான காரியமாக இருந்தாலும் உங்களுக்காகவே ஆண்டவர் வடிவமைத்து வைத்திருக்கிறார். அதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், நான் என்ன தொழில் செய்யணும், அல்லது ஆண்டவரே இந்த தொழில் எனக்கு தெரிகிறது, இந்த தொழில நான் செஞ்ச ஆசீர்வாதம் இருக்குமா என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை நேர்வழியை நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஒரு போதகருடைய மகனாக இருந்தாலும் நான் உலக வேலை பார்த்து எப்படியாகிலும் சம்பாதித்து என்னுடைய காரியத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக என்னோடு பேசினார், நீ ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்ய போகிறாய், ஆண்டவர் உன்னை ஊழியத்திலே அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்த போகிறார், ஆகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவின் ஊழியத்துக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆண்டவரோடு பேசினார். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு ஊழியக்காரருடைய போதகருடைய மகனாக இருந்தாலும் அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை. என்னுடைய இஷ்டத்துக்கு நான் உலக வேலை பார்த்தேன், அது நிமித்தமாக பல கஷ்டங்களை அனுபவித்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார், உனக்காக நான் வைத்திருக்க திட்டம் வேறு, ஆனால் நீ செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை என்பது வேறு, ஆகவே இந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு எனக்காக ஊழியம் செய் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் பேசினார். ஆகவே என்னுடைய உலக வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படியாக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். அன்று முதல் இன்று வரைக்கும் ஆண்டவரே ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய ஒப்புக் கொடுத்தபடினாலே இன்றைக்கு நான் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று அறியாமல் ஏதோ மற்ற மனிதர்கள் பார்த்து அவர்களைப் போல நீங்களும் முயற்சித்து எத்தனையோ தொழில்களை செய்து, எத்தனையோ வியாபாரங்களை செய்து, எத்தனையோ வேலைகளை பார்த்து எல்லாவற்றிலும் நஷ்டமடைந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வேலை என்ன, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தொழில் என்ன, வியாபாரம் என்ன, படிப்பு என்ன, குடும்பம் என்ன, பொருளாதாரம் என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனித்துவம் என்ன என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம் தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது உலகத்திலே சொல்லுகிறார்கள், உன்னை அறிந்தால் நீ பெரியவன் ஆகலாம் என்று சொல்லி உலகத்திலே சொல்லுகிறார்கள். மனிதர்கள் மற்றவர்களை பற்றியெல்லாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்வார்கள், ஆனால் தங்களை பற்றி என்னவென்றே தெரியாது. தங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்க திட்டம் என்ன, தங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்க நோக்கம் என்ன என்பதை அறியாமல் அவர்கள் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த, ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நேர்வழியாக உங்களை நடத்துவார். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன விதமான தொழில் செய்ய வேண்டும், என்ன விதமான வேலையை பார்க்க வேண்டும், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நாம் ஏன் கடன் வாங்குகிறோம்? நாம் குறைபட்டிருக்கிறபடினாலே கடன் வாங்குகிறோம், நமக்கு இல்லாததுனாலே கடன் வாங்குகிறோம். ஆனால் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஏன் கடன் வாங்க வேண்டும்? நமக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும் என்று சொன்னால் நாம் யாரிடத்திலும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் நீங்க ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி அவர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆண்டவர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உனக்கு நீ இந்த தொழில் செய், இந்த காரியத்தை செய் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன பேசுகிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் சரியாய் செய்வீர்கள் என்று சொன்னால் மென்மேலும் ஆசீர்வாதம், அளவு கடங்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அப்படி தரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கடன் வாங்கி 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 எவ்வளவு இரவு பகலாக உழைத்தாலும் எனக்கு வருமானம் பத்தவில்லை, என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியவில்லை, என்னுடைய தொழிலை நடத்த முடியவில்லை, நான் கடன் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று
மிகுந்த வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. முதலாவதாக, கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு பழகுங்கள். ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறார், உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன, அது சாதாரணமாக வெளிப்பட்டு விடாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீ சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். சாமுவேல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய தாயார் பெயர் அன்னாள். அவளுக்கு அநேக வருஷம் பிள்ளை இல்லாது இருந்தது. அது நிமித்தமாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து போராடி ஜெபித்தாள். ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். அந்த ஆண் மகனை அவள் பொருத்தனை பண்ணியிருந்தாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளையை இந்த தேவாலயத்திலே நான் விட்டு விடுகிறேன், அந்த பிள்ளை உமக்காகவே பணி செய்யும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாள். அதுபோல கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், அதுவும் ஆண் குழந்தை. உடனே தான் நேர்ந்து கொண்டபடி அல்லது பொருத்தனை பண்ணினபடி அந்த பையனை ஆலயத்திலே கொண்டு வந்து விட்டாள். அவன் ஆலயத்திலே உள்ள எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அப்படி கவனித்துக் கொண்டு தூங்கி கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் அவனை கூப்பிட்டார். சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவனுக்கு யார் சத்தம் கொடுக்கிறார்கள், யார் கூப்பிடுகிறார் என்று தெரியவில்லை. அவன் நினைத்தான் அந்த ஆசாரியனாகிய ஏலி தான் கூப்பிடுகிறான் என்று சொல்லி ஏலியின் இடத்திலே, ஆசாரியனாகிய அந்த பூசாரியாகிய ஏலியின் இடத்திலே போய், ஐயா என்னை கூப்பிட்டீர்களா என்று சொல்லி கேட்டான். இல்லையே, நான் கூப்பிடவில்லை, நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டுமாக சாமுவேலே, சாமுவேலே என்று சொல்லி சத்தம் கேட்டது. திரும்பமாக அவன் அந்த ஐயாவை போய் எழுப்பி, ஐயா என்னை கூப்பிட்டீர்களா என்று சொல்லி கேட்டான். இல்லையே, நான் உன்னை கூப்பிடவில்லை என்று அப்படி 2-3 முறை அவன் அந்த ஆசாரியனாகிய ஏலியை எழுப்பினபடினாலே இந்த ஏலிக்கு புரிந்து விட்டது, இது சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டான். உடனே இந்த சாமுவேல் என்ற சின்ன பையனுக்கு அந்த ஆசாரியன் சொல்லிக் கொடுத்தார். அடுத்த முறை நீ அப்படிப்பட்ட சாமுவேலே என்ற உன் பேரை சொல்வதை கேட்பாய் என்று சொன்னால் நீ சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே உமது அடியேன் நான் இங்கே இருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். அதே போல மீண்டுமாக சத்தம் கேட்டது. அவன் சொன்னான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனோடு பேசினார். அந்த சின்ன பையனை கொண்டு ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, அதே போல ஆண்டவர் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரே, சகோதரியே, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், தாங்க முடியாத கடன் பிரச்சனையிலே தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான மகனே, மகளே, என்னுடைய சத்தத்தை கேள், நான் சொல்லுகிறதை கேள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ இதுவரைக்கும் சிக்கி தவித்தது போதும். பலரும் தவறான ஆலோசனை கொடுத்தபடினாலே உன் வாழ்க்கையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் நீ சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் ஆண்டவர் கொடுக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்ற ஐஸ்வர்யத்தின்படி. நாம் விசுவாசிக்கிற தெய்வம் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம், பணக்காரர், அவரிடத்தில் இல்லாத குறைகளே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வானம் பூமி முழுவதுமே கடவுளுக்கு சொந்தமானது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பு, நான் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவேன். நீங்க யார் யாரையோ நம்பி, ஐயோ என் கடன் பிரச்சனை நீங்குவதற்கு அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, என் சொந்தக்காரங்க உதவி செய்ய மாட்டாங்களா, நண்பர்கள் உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்களாம் நம்பி நான் ஏமாந்து போனேனே, என் வாழ்க்கையில நான் எப்படி இந்த கடனை அடைச்சி நான் நிம்மதியா இருக்க போறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. ஆண்டவராகிய இயேசு இடத்துல கேளுங்க, இயேசுவே நான் என்னப்பா செய்யணும், இந்த கடன் பிரச்சனை மாறுறதுக்கு என்ன செய்யணும் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. இதுவரைக்கும் நீ கடன் வாங்கி கொண்டுதான் இருந்தாய், ஆனால் நீ ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், நீ அநேகருக்கு கடன் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஐயா, என் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நான் கஷ்டப்படுறேன்,
என் பிரச்சனையே நான் தீர்க்க முடியாம கஷ்டப்படுறேன், நான் எப்படியா மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நிச்சயமாய் முடியும். எத்தனையோ பேரை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஒரு அருமையான ஐயா, அவருடைய வாழ்க்கையில அவர் நன்றாய் சம்பாதித்தாலும் லாட்டரி சீட்டு எடுக்கிறதுலையும் வீணான காரியங்களையும் தன்னுடைய பணங்களை எல்லாம் விட்டு அவர் கடைசியில தான் நம்பின எல்லா தெய்வங்களும் கைவிட்டு விட்டது என்று சொல்லி கடைசியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார். வந்த பின்பும் கூட பல நாட்கள் கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டார். ஆனால் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டார். அவருடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அவர் கேட்டு அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தபடினாலே, மென்மேலும் ஆசீர்வதித்தபடினாலே அவருக்கு இருந்த எல்லா கடன்களும் மாறினது. கடைசியாக மற்றவர்களுக்கு அவர் தாராளமாக கொடுக்கும்படியாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இப்படி எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில பல லட்சம் ரூபாய் கடனா, அல்லது பல ஆயிரங்கள் கடனா, பல நூறுகள் கடனா, எந்த தொகையா இருந்தாலும் உங்களுடைய திறமையினாலே நீங்கள் அதை சரி செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் நீங்கள் லகுவாக உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆகவே இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. நீ மற்றவர்களை ஆளுவாய். இன்னைக்கு அநேகர் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் கொன்றுவிட என்று சொல்லுகிறார்கள். கடனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னை அவமானப்படுத்திவிட என்று சொல்லுகிறார்கள். நீ திரும்ப அவர்களை ஆளப்போகிறாய். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கவனமாய் கேட்கும் பொழுது, எப்பொழுது நாம் சுதந்திரிக்கப்படும்படி கொடுக்கும் தேசத்தை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செழிப்பை கட்டளையிடுவார். அந்த இயேசுவை நம்புங்கள், அந்த இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கூட இந்த செய்தியின் மூலமாக நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரமப்பா. எப்பொழுது என்னுடைய கடன் பிரச்சனை மாறும், எப்பொழுது என்னுடைய கஷ்டம் மாறும். ஒரு நாளும் எங்களுடைய தரித்திரம் மாறவில்லையே, ஒரு நாளும் நாங்கள் இந்த கடனிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லி தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் நீர் அழகான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறப்பா. கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்கும் பொழுது கடன் பிரச்சனை மாறுகிறது. சுதந்திரிக்கும்படி கொடுக்கப்படுகிற வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம், பொருளாதாரம் என்று சொல்லி என்ன காரியங்களை கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாக கொடுக்கிறீரோ அதை சுதந்திரித்து மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோப்பா. அவருடைய கடன் பிரச்சனை மாறட்டும், அவர்கள் சந்தோஷமாய் வாழட்டும், அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும், கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மேனவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்களோடு நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க விரும்பினால் சிவகாசியிலே இந்திய தேவ சபை பழனி ஆண்டவர் தியேட்டர்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியிலே ஸ்ரீனிவாசா மெஸ் என்கிற ஹோட்டல் இருக்கிறது. அதுக்கு பின்பாக நமது சபை இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஸ்கிரீன்ல பார்க்கிற அந்த நம்பருக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாகவும் நீங்கள் கடந்து வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு முதல் ஆராதனை, 10:30 மணிக்கு 2வது ஆராதனை, மாலை 7 மணிக்கு ஆங்கில ஆராதனை மற்றும் வார நாட்களிலே ஜெப கூட்டங்கள் உண்டு. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். May the Lord bless you. Thank you for watching. God bless you.